ஹாய் காய்ஸ், இல்லாம தமிழ் மீறி ஆயிடுச்சு. எனக்கு நாட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 87 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் எப்படிக்குள்ளே போயிடலாம். அதுக்குள்ள ஆசையை ஆரம்பிச்சிட்டான். வேலையை முடிச்சிட்டு சொல்ல, அது வரைக்கும் நான் படுத்து தூங்குறேன். அதுக்கு எனக்கு இது கண்டிப்பா தேவை. உங்களுக்கு இப்ப எதுக்கு ரெஸ்ட்? நீ சொன்ன வேலையை முடி, நான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தூங்குறேன். இத குடிச்சா கொஞ்ச நேரம் எனக்கு தூக்கம் வரும். நீங்க தூங்குறதுக்குள்ளேயே என் வேலையை முடிச்சிட்டு வரீங்க. லேட் ஆகுன்ற மாதிரி தான். சொன்னதை செய். சீக்கிரமா இந்த வித்தையை கத்துக்கிட்டு என்னை எழுப்பு. பாத்துக்கிட்டே இருங்க. நீங்க கண்ணை மூடுறதுக்குள்ள இந்த பலூனை நான் எப்படியாவது வெடிக்க வைக்க தான் போறேன். இது Keep on training. Out goes the water balloon. ஐயோ, அந்த ஒரு பல்லுலே தான் இருக்கும் போலியே. அதான் ஒரு தூங்குறன்னு சொல்லவே தெரிஞ்சிச்சு. என்ன உடைச்சிட்டியா? கீழே தான் போட்டு உடைக்கணும். நீ கத்துக்கிறதுக்குள்ள 10 பலூன் உடைப்ப நினைச்சேன். ஆனா 10,000 பலூன் உடைப்ப போல இருக்க. சரி, இத வெடிக்க வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வித்தையை நீ கத்துக்கிட்டதான் இதெல்லாம் செய்ய முடியும். இருந்தாலும் உனக்கு இன்னொரு உதவி பண்றேன். இந்த வித்தையை நீயே கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் உனக்கு தெளிவா புரியும். அப்பதான் உன்னால செய்ய முடியும். உனக்கு ஒரு சின்ன இன்ட்டு கொடுக்கறேன். அத வச்சுக்கிட்டு நீ இத கண்டிப்பா செய். இப்ப நான் சொல்றத கேளு. அந்த பலூனுக்குள்ள இருக்கிற தண்ணிய சுத்த வை. ஓகே. இது பண்ண முடியுது. எந்த டைரக்ஷன்ல நீ சுத்துற? உன்னோட ரைட் சைடுக்கா இல்ல உன்னோட லெஃப்ட் சைடுக்கா? இது வேற இருக்கா? முதல்ல நீ முன்னாடி நகர்ந்து வா. இதத்தான் செய்வன்னு நினைச்சேன். நீங்க என்ன பண்றீங்க? இங்க பிரச்சனை என்னன்னா, நீ ஒரு ரைட் ரொட்டேஷன் டைப் கண்டுபிடிச்சிட்டாரு. அதனாலதான் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அதை எதிர்த்து உன்னோட சக்கராவை செயல்படுத்திக்கிட்டு இருக்க. உன்னோட உடல்ல சக்கராவை பில்டு பண்ற சரியான வழி அதை உன் உடல்ல ஸ்ப்ரிங் மாதிரி செயல்படுத்தணும். அதுல ஒரு சில பேருக்கு சக்கரா லெஃப்ட் சைடுல சுத்தம், ஒரு சில பேருக்கு ரைட் சைடுல சுத்தம். ஒரு சில பேர் ரைட் இல்ல லெஃப்ட் சைடு ரொட்டேஷன் டைப்பா கூட இருக்கலாம். ஆனா உன் பலூன்ல இருக்கிற தண்ணிய சக்கர ஒரு டைரக்ஷனை எதிர்த்து சுத்த வைக்க முயற்சி பண்ணும்போது உன்னோட சக்கரா ஒண்ணுக்கு ஒண்ணு மோத ஆரம்பிக்கும். அதனாலதான் உன்னால இதை செய்ய முடியல. நிறைய நிஞ்சாஸ் அவங்களோட பயிற்சி அப்பவே இத கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா உன்னால முடியலையே. அதெல்லாம் சரிதான். நான் ரைட் டைப் ரொட்டேஷன் தான் பண்றேன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன்னோட முடி வளர்ந்த விதத்தை வச்சுதான். உன் முடி ரைட் சைடுல ரொட்டேஷன் ஆயிருந்தா நீ ரைட் சைடு ரொட்டேஷன் டைப். அதுவே லெஃப்ட் சைடுல இருந்தா நீ ஒரு லெஃப்டி. வாழ்க்கையில தலைமுடிய நிறைய டிப்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. இப்போ உனக்கு புரியுதா? உன் பலூன்ல இருக்கிற தண்ணிய ரைட் சைடு ரொட்டேஷன் பண்ணா இது உன்னால செய்ய முடியும். என்னோட தலைமுடி ரொட்டேட் ஆகுங்கிற விஷயமே நீங்க சொல்லி இப்பதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜுட்சு உனக்கு ஏத்த மாதிரி இருக்கும் நருட்டோ. இதுக்கு தேவைப்படுறதெல்லாம் சக்கரை மட்டும்தான். இதுக்காக நீ எந்த ஆன்சரையும் மனப்பாடம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு சக்கரை தான். கஷ்டப்பட்டா இத கத்துக்க முடியும். அப்போ உன்னால முடியல. எனக்கு அறிவே இல்லன்னு சொல்ல வரீங்களா பெருசு? நான் யாருங்கறத மறந்துட்டீங்க. வருங்காலத்துல நான் ஒரு ஹோகாகே ஆக போறவன். இத பாருங்க, 3 நாள்ல நான் இந்த வித்தையை கத்துக்கிட்டு காட்டுறேன். அப்ப என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன். அவசரப்பட்டு வாய் விட்டாரு. இந்த ஜூட்ஸை நம்ம எல்லாருக்கும் கத்து கொடுத்தது நம்ம 4th ஹோகாகே தான். அது மட்டும் இல்லாம இது அவர் கத்துக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 வருஷம் ஆச்சு. இது எந்த அளவுக்கு இடத்துல இது 2வது இடத்துல இருக்கு. இது மாஸ்டர் ரன் நின்ஜூட்ஸோட ஒண்ணு. அவ்வளோ கஷ்டம் அது. இந்த ஜூட்ஸுவை நீ கத்துக்க. அது மட்டும் இல்லாம இத தேர்ச்சி பெறத்துக்கு 3 பயிற்சி இருக்கு. பலூனுக்குள்ள இருக்கிற தண்ணியை வெடிக்க வைக்கிறது முதல் கட்டம் தான். முதல் கட்டத்துக்கே இவ்வளோ அப்போ வெடிஞ்சிடும். இருக்கிறதுலயே அவர் தானே ரொம்ப சிறந்தவர். அது சரி, இன்னும்
நீ அவருக்கே 3 வருஷம். தாண்டல. ஆனா நீ இந்த மூவ் 3 நாள்ல கத்துக்க போறியா? சரி சரி, இதை எப்படி கத்துக்கிறேன்னு பாக்குறேன். நீ இதே தான் பண்ண போறேன்னா நான் டவுன் அவ்வளோ நம்பிக்கை வச்சதா அதுவே பண்ண முடியும். இருக்கட்டும். கொஞ்சம் தள்ளி போட்டு வச்சிருக்கேன். இருட்ட போகுது, கூட வரியா என்ன? இவர் சொல்றத பார்த்தா இது ரொம்ப கஷ்டமான ஜுட்சுவா இருக்கும் போல. அதுவும் 4வது ஹோகாகே கண்டுபிடிச்ச நின்ஜுட்சுவா. அவ்வளோதான், வெறி பிடிச்ச மாதிரி பண்ண போகிறேன் ட்ரைனிங். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தனியா பயிற்சி எடுக்கிறேன். தெரியும் தான். சரி, அப்புறம் பார்க்கலாம். ஏடா கூடமா ஏதாவது பண்ணாத. சரி, நருட்டோ இதை எத்தனை நாள்ல கத்துக்கிறான்னு பார்க்கலாம். என்ன பண்ண போறான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க போறீங்க ஆண் சிங்கமே? நாங்க கேள்விப்பட்டது நீங்க தானா? நீங்க தான் அழகான பெண்களை பத்தி ஆராய்ச்சி செய்றீங்களா? ஆமா, என்ன பத்தி தான் நீங்க இந்த கேள்வி? தேடி வருது. நாங்க தாராளமா தப்பாச்சு. நீங்க டின்னர் வாங்கி கொடுத்தா இந்த கார்டுல மார்க் பண்ணுவோம். இந்த கார்டு ஃபுல்லானா எல்லாத்தையும் சொல்றோம். கேட்கவே நல்லா இருக்கே. சரி, உன்னோட பேர் என்ன செல்லம்? ஆஹா, முதல்ல நருட்டோ வந்துட்டாரு, அவ்வளோதான். ஓ, இங்கேயா? அவரை தொல்லை பண்ணாத விஸ்கஸ். ஒழுங்கா உள்ள வா. அக்கா, ஒரு நிமிஷம். ரெஸ்ட் ரூமுக்கு எந்த பக்கம் போகணும்? தூங்கவே இல்லை போலயே அவன். இந்த ஜூட்சுவை கத்துக்கிறதுக்கு நான் 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, ஆரம்பிக்கலாமா நருட்டோ? உன்னால சாதிக்க முடியும். டடே! கமான் பலூனே, சீக்கிரமா வெடிச்சிரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும்? பாவம், பகலுமா பண்ணே இருப்பான் போல. Your hair, Jiraiya. Is that its real color? இவருக்கு எதனா அக்கறை அவன்கிட்ட சட்டு ஜாலியாக கிடையாது. பரவாயில்லையே, பிடிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கு. நானும் எவ்வளவுதான் முயற்சி பண்றது? 3 நாள் ஆயிடுச்சு. இது வேலைக்காகல. தண்ணி ஸ்பின் ஆகுதே தவிர இது வெடிக்க மாட்டேங்குது. தண்ணியை ரொட்டேட் பண்றதால மட்டும் கண்டிப்பா எதுவும் நடக்க போறதில்ல. எனக்கு தெரியாத ஏதோ ஒரு வித்து அந்த பெருசுக்கு தெரிஞ்சிருக்கு. அது என்னது? இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம்ல. இல்லை அந்த ட்ரிக்கை அவனே கண்டுபிடிச்சவரை இன்னும் நல்லா இருக்கும். ஒப்போ கையாது. என்ன பண்றீங்க? மார்க் போட்டு என்ஜாய் பண்ணுறாரு. இவரு பல்லு தேய்ச்சி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியலையே. ஓகே, நான் இப்போ பலசாலி ஆகணும். நல்லா சாப்பிட்றேன். கை வலிக்குது போல. என் கைகளுக்கு என்ன ஆச்சு? பண்ணி பண்ணி நடுக்கமாகுதா? எடுத்த பயிற்சி எல்லாம் வீணா போச்சு. இப்போ நரம்பு தளர்ச்சி வந்தது மட்டும்தான் மிச்சம். ஐயோ, அதே நினைப்பாக்குறானே, சாப்பிட்றப்பையும் சரி போறப்பையும் சரி. முட்டாளா இருந்தா கூட இது கஷ்டப்பட்டா ஈஸியா கத்துக்க முடியும். உன்னாலையும் கண்டிப்பா முடியும். இந்த ஜூட்சுவை செய்யறதுக்கு பெருசா ஹேண்ட் சைன்ஸ் எதுவும் பயன்படுத்த தேவையில்லைன்னு சொன்னாரு. வெறும் சக்கரை. இது ஏதோ கண்டுபிடிக்க போகிறோம் போலயே. எங்கெங்கிருந்துடா ஐடியா வருது உனக்கு? ஏய், ஒழுங்கா என்னுடைய பலூனை விட்டுடு. அது பொம்மை கிடையாது. இப்போ புரிஞ்சிருச்சு. இது ஒரு டிப்ஸ் கிடச்சிச்சு போல. ஒயிட்டி உருட்டணுமா? தூங்குனது போதும், கண் முழிச்சு பாரு பெருசு. சீக்கிரம் வாங்க, நாம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. எப்படி வயிற்று மேலே குதிரை. ஒரு உதவி பண்ண, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயே. எனது தண்ணி வேணுமா? ப்ராக்டிஸ் பண்ணோடனே தெம்பா இருக்கு. என்ஜாய் பண்ணிட்டு டயர்டை பற்றியா? பிரமாதம். ட்ரைனிங் உடைய முதல் கட்டம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? எப்போ வெடி வச்ச? அப்படி அதை கத்துக்கிட்டியா? சரி, ஒரு தடவை ஏன் முன்னாடி அதை செஞ்சு காமிக்கிறியா? நான் பண்றத ஜாக்கிரதையா பாருங்க. உங்க கவனம் முழுக்க பலூன் மேல தான் இருக்கு. எவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்கிட்டான். என்ன ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்.
கையாலே பண்றானா? 2 கையால பண்ணுறான். இது எப்படி இருக்கு? நான் கலக்கிட்டேன் பாத்தீங்களா? கையால உடைக்கிற மாதிரி தானே. இல்லை, அவன் சக்கரை யூஸ் பண்ணியிருக்கான். தொடலையே. கையால தானேப்பா அமுக்கி அமுக்கி குத்தி குத்தி தான் விட்டாரு. ராத்திரி பகலா உழைச்சனா அதான் கொஞ்சம் கலப்பாயிட்டேன். கை பட்ட மாதிரி இல்லை. கூட கஷ்டப்பட வேண்டி இருக்குமா என்ன? கையால்னா இந்த கையில வச்சுட்டு போயிடலாமே. இவனை பாராட்டி ஆகணும். எப்படி இதை செய்ய கத்துக்கிட்டா? அந்த பந்தை லெஃப்ட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட்ல சக்கரத்தை கொண்டு வந்திருக்கான். இந்த மாதிரி சக்கரா மூலியமா பண்ணியிருக்கேன். வினோதமானதுதான் எதிர்பார்த்தாகணும். ஆனா வினோதமா செஞ்சாலும் சிறப்பா செஞ்சுட்டான். எப்படியோ அந்த வித்தையை நீ கத்துக்கிட்ட. நான் உனக்கு கொடுத்த டிப் உனக்கு உதவியா இருக்குன்னு தெரியுது. அந்த பூனை தான் டிப்பு குத்திச்சு. உண்மை என்னன்னா நான் இதுக்கு தான் நன்றி சொல்லணும் தெரியுமா? என்னுடைய பலூனை வச்சு இது விளையாடிக்கிட்டு இருந்தது. அப்பதான் எனக்கும் இந்த ஐடியா வந்தது பெருசு. முதல்ல பலூனை அப்படி இப்படின்னு உருட்டிக்கிட்டு இருந்தது. அப்ப பலூன்குள்ள இருந்த தண்ணியும் வேற வேற ஆப்போசிட்ல வரும். அப்பதான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. அதுல நீ அப்படி என்னத்தை கண்டுபிடிச்ச? முதல் தடவை நீங்க எனக்கு காட்டினப்ப என்ன பண்ணீங்கங்கறத ஞாபகப்படுத்திக்கிட்டேன். அதுக்குள்ள இருக்கிற தண்ணி சுத்தும் போது அந்த பலூன் அசைஞ்சதை நான் கவனிச்சேன். ஏன் பிரச்சனை என்னன்னா ஒரே சைடு சுத்த வச்சான். ரொட்டேட் பண்ணேன். ஆனா ஒரே டைரக்ஷன்ல. அதனாலதான் ஸ்மூத்தா சுத்திக்கிட்டு இருந்தது. ஆனா வெடிக்கவே இல்ல. பலூன் வெடிக்கணும்னா உள்ள இருக்கிற தண்ணி எல்லா டைரக்ஷன்லயும் சுத்தணும். வாஷிங் மிஷின் மாதிரி. அதனால இந்த விஷயத்தை நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. பரவாயில்ல. என்னதான் அந்த வித்தையை அவன் ஒரு கையில செயல்படுத்தாம இருந்தாலும் இதை எப்படி செய்யணும்னு கண்டுபிடிச்சிட்டான். செஞ்சும் காமிச்சிட்டான். இந்த நருட்டோவை பத்தி என்ன நினைச்சீங்க? அப்ப சரி, இத கத்துக்கிறதுல நீ முதல் முறையா தேர்ச்சி அடைஞ்சிட்ட. ஆல்ரைட். இருங்க, இன்னொரு தடவை நான் செஞ்சு காட்டுறேன். பார்க்க தயாராகி இருக்கீங்களா? இவன் ஏகப்பட்ட சக்கராவை பயன்படுத்திட்டான். இவனோட நெட்வொர்க் சக்கராவால இதை தாங்க முடியுமா? இதுக்கு மேல பயிற்சி இன்னும் கஷ்டமாக தான் போகுது. அப்பாடி. ரொம்ப சந்தோஷம். 2வது கட்ட பயிற்சிக்கு நீ தயாரா இருக்கியா? சின்ன பிள்ளைத்தனமா இல்லாம எனக்கு ஏதாவது ஆயுதத்தை கொடுக்கறீங்களா? இந்த பொடி. என்னது ரப்பர் பாலா? ஹே, இத வச்சு நாம இப்ப கேட்ச் பிடிச்சு விளையாட போறோமா? இத உன்னால உடைக்க முடியுதான்னு இப்ப ஓ, பார்க்கலாம். அடுத்த கட்டம். இது அதோட திக்கா இருக்கும்ல. கஷ்டம். தண்ணி இருக்கிற பலூனை விட இத உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கே 3 நாள் ஆச்சு. இது எரிய சக்கரா யூஸ் பண்ணப்போ இது கண்டிப்பா ரொம்ப இதுக்கு எத்தனை நாள்? இதோட முதல் எலிமெண்ட் ரொட்டேஷன், அப்புறம் 2வது எலிமெண்ட் ஃபோர்ஸ். ஆனா இது ரொம்ப சாலிடா இருக்கும். அதனால இந்த பொருள்ல உன்னோட சக்கராவை யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆமா, எனக்கு அதெல்லாம் புரியுது. சரி, இதை எப்படி செய்யணும்னு நீயே கண்டுபிடி. நான் இதை உடைக்கிறதுக்கு ஏதாவது புது யுக்தியை கண்டுபிடிக்கணும். சரி, நீ இதை கண்டுபிடிக்கிற நேரத்துல என்னோட ஆராய்ச்சி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹே பெருசு, என்ன தனியா விட்டுட்டு எங்க போறீங்க? மரியாதையா இங்க திரும்ப வந்துருங்க. இப்படி பொறுப்பில்லாம போறது. இங்கே உக்காரியா? புலம்புறத முதல்ல நிறுத்து. இந்த பயிற்சியோட முக்கியமான விஷயம் உனக்கு இதுவரைக்கும் புரியல. நான் ஒரு ஆசிரியரா இருப்பேன் தான் சொன்னேன். உனக்கு ஒரு நண்பனாவோ இல்ல உனக்கு ஒரு தகப்பனா இருப்பேன்னு சொல்லல. இதை கத்துக்கணும்னா நீ அதான் கத்துக்கணும், இல்லனா கத்துக்க முடியாது. அதனால குழந்தை மாதிரி பேசுறதை நிறுத்திட்டு ஷினோபி மாதிரி உன்னோட செயலை பண்ண ஆரம்பி. சரி, அப்படியே செய்றேன். திடீர்னு செட் ஆயிடுற. போறதுக்கு முன்னாடி இதை இன்னொரு தடவை எனக்காக பண்ணி காட்ட முடியுமா? அப்ப காசேடா. நீ கத்திய தரணும் போய. இந்த காசுல செலவு பண்ணிட்டு எங்க இருந்து இருக்காங்க? நீ அடுத்து போறியே சொன்னாடி அவங்க அதுக்கு மேல இருக்கிறாங்களா? பெருசு ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர் பலூன் விடைகிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னுடைய கைகள் கால்கள் பயங்கரமா வலிக்குது. இன்னும் என்னால எவ்வளவு நேரம் இத தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல. அப்பா, இவன் கை விட மாட்டானே. எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாள் தான் நான் இதையே செஞ்சுக்கிட்டு இருக்க போறேன்?
முடியல. இதுலேயே ஏதாவது டிப்ஸ் கிடைக்கும்டா அவனுக்கு. இது மாஸ்டர் ரன் நின்ஜூட்ஸோட ஒண்ணு. புலம்புறத நிறுத்து. நான் ஒண்ணு உன் நண்பன் கிடையாது. இதை கத்துக்கணும்னா நீ தான் கத்துக்கணும், இல்ல கத்துக்க முடியாது. வேற வழியே இல்ல. ஏய் நாருட்டோ, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சீக்கிரமா இங்க இருந்து டவுனுக்கு போய் எனக்கு லஞ்ச் வாங்கிட்டு வா. நான் எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? ஏன்னா நான் உன்னுடைய குரு. குரு சொல்ற பேச்ச மாணவன் என்னைக்குமே தட்டவே கூடாது. தம்பி இந்தா எடுத்துக்கோ. லஞ்சுக்கு ரொம்ப நன்றி சார். இவ்வளோ வேணே பண்ணியிருப்பார் இதே இதுவாகிறான்ட்டு. அவர் எனக்கு குருவா? இது வரைக்கும் அவர் எனக்கு எதையுமே கத்து கொடுக்கல. அப்பா அங்க ஒண்ணு வச்சிருக்காங்களே, எனக்கு பிடிச்சிருக்கு. கொச்சியில இருக்கேன், அதுதான் வேணும். அடடா. அப்பா நான் வளர்ந்துட்டேன், என்னால முழுசா சாப்பிட முடியும். எமோஷனல் ஆயிடுவானே. அப்படிதான் இல்லை அல்லது இதை கற்றுக்குறானான்னு தெரியல. சரிப்பா. பார்க்காதடா. அது வந்து விஷயம் என்னன்னா, நீங்க கொஞ்ச நேரம் இங்கே இருந்து என்னுடைய ட்ரைனிங்க பார்த்தா நல்லா இருக்கும். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. என் ஆராய்ச்சிக்கு உதவி செஞ்ச ஒருத்தருக்கு டவுனுக்கு போய் நான் உதவி செஞ்சு ஆகணும். அது கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். நீதான் முழுசா கத்துக்கணும் நருட்டோ. இல்லனா இந்த வித்தையை கத்துக்கிறதுல உனக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. 3 வாரத்துக்கு முன்னாடியே நான் தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீ ஒரு பாவப்பட்ட பையன் மாதிரி நடந்துக்கிறத நிறுத்து. நீ ஒரு நிஞ்சா. அப்படிதான் இருக்கான். பரவாயில்ல விடுங்க. என்னை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. நான் கேட்டதை மறந்துருங்க. நான் தனியாவே இருந்துப்பேன். நீங்க போய் முக்கியமான ஆராய்ச்சி வேலையை கண்டினியூ பண்ணுங்க. தனியாக இருந்திருப்பேன்னு சொன்னாலே மாதிரியா. I don't think I believe you. It's true. Jiraiya is no liar. இவரும் காரணம் இல்லாமல் இதெல்லாம் பண்ண மாட்டாரு. பார்ப்போம். பூச்சி கை டேமேஜ். என்ன பண்ணாலும் உடைய மாட்டேங்குது. இந்த ரப்பர் பாலை எப்படி வெடிக்க வைக்கிறது? என் டைமை நான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம சக்கரா எனர்ஜியையும் வேஸ்ட் பண்றேன். பயங்கரமா வலிக்குது. சக்கரா ஃப்ளோவை அதிகரிக்க முயற்சி பண்ணும்போது கைகள் பயங்கரமா வலிக்குது. ஆனா வேற வழியே இல்ல. நான் முயற்சி பண்ணலனா என்னால இதை எப்பவும் செய்ய முடியாது. ஆனா இதுக்கு எனக்குள்ள இருக்கிற சக்தி பத்தாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அப்பதான் என்னுடைய லிமிட்டை தாண்டி என்னால செயல்பட முடியும். புது சக்கரம் இறக்குறானோ. இது கண்டிப்பா பத்தாது. இதுவும் பத்தாது. ஓ ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். ரெட் சக்கரம் வந்துட போகுது. அவ்வளவுதான். யா வந்துருச்சு. நினைச்சதை சாதிக்க போறேன். டேமேஜ் ஆயிடுச்சு பட் வெடிக்கலையே. இம்ப்ரூவ்மெண்ட் தான். உன்னோட பயிற்சியில நல்ல முன்னேற்றம் தெரியுதா? ஆமா, காத்து வெளிய வந்துருச்சு. ஆனா நீங்க செஞ்ச மாதிரி வெடிக்க வைக்க முடியல. என்ன திடீர்னு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்ட? இந்தா எடுத்துக்க. எப்படி அது கரெக்டாக பெருசு சொந்த திறமையால முன்னேறி நடியா நீ நல்லா. இது ரொம்ப நல்லா இருக்கு. அவன் ஏக்கம் நல்லா புரியுது அவருக்கு. நடிப்பார் அவரு. சோதனை செஞ்சு பார்க்கலாம் வரியா? கண்டிப்பா. என்ன அது? உன்னுடைய ரைட் ஹேண்ட் கூட. ஆமா, என்னது இது? அவ்வளோடா. இன்னைக்கு எபிசோடு சூப்பராக இருந்ததுங்க. நல்லா இருந்தது. அது புது ஜுட்ஸு கற்றுக் கொடுக்கறதுக்காக இப்போ தான் போயிட்டுருக்கு ட்ரைனிங். நல்லா இருந்துச்சு அது. அவர் என்ன சொல்கிறது, கண்டுக்காத மாதிரி இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கார். அவன் எதுக்கு ஏங்குறான், என்ன சொல்ல வரான் எல்லாம் அவருக்கு புரியுது. பட் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி நடிக்கிறாரு. அவன் என்னன்னா அது தனியாக கற்றுக்கணும். நம்ம கூட இருந்தால் அவன் வந்து அந்த இது இருக்காது. அவனா பண்ணுறப்போ தான் அந்த முயற்சி. ஏன்னா தனிமையாக இருக்கும்போது அது சீக்கிரம் முடிக்கணும்னு அந்த இது வரும். ஸோ அதனாலேயே வேணே அவனை விட்டுட்டு இருக்காருன்றது தெரியுது.
நடுவில் கொஞ்சம் எனக்கே வருத்தமாயிடுச்சு, என்னடா இது அவர் மாதிரி வருத்தப்படுறான்னு இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி. பட் பெருசுக்கு எல்லாம் தெரியுது, நம்ம தான் இது பண்ணுறோம். எமோஷனல் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் அவர் பண்ணுறாரு. நினச்சதும் கிடைக்காம அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுன்ற மாதிரி தான் அவர் பண்ணுறதுலாம் இருந்துச்சு. ஆனால் நரோட்டோ பையன் இந்த தனியாக இருக்கேன்னு இந்த வார்த்தை சொன்னான், அந்த ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி வச்சுக்கிறானா, அது நமக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது. ஆமாம், அதுதான் ஜிராயா வந்து சொன்னார், சும்மா பாவமாக வச்சுக்காத, நீ நிஞ்சா தைரியமாக இதுவாரு அப்படின்றாரு. பட் வந்து இருந்தாலும் குழந்தை, அது ஒரு சின்ன சின்ன ஏக்கம் தானே அப்படின்ட்டு அதையும் பண்ணார், நல்லா இருந்துச்சு. ஆனால் ட்ரைனிங் எப்போ முடியும்னு தெரில. அதாவது 4th ஒர்க்காக அவரு கண்டுபிடிச்சது அவருக்கே 3 வருஷம் ஆச்சுன்றாங்க. அப்போ இது இவன் வந்து அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கான். ஸோ சாதாரண இல்லைன்றது தெரியுது. இது எத்தனை லாபம், இது எப்படி கற்றுக்க போகிறான்றது தெரியல. இப்போ தான் அந்த என்னது இப்போ நார்மல் பலூன்லேருந்து இந்த திக்கு பலூனுக்கு வந்திருக்கான். பார்ப்போம், இதுவும் டேமேஜ் பண்ணிட்டான் டக்கு டக்குன்ட்டு. இதுவே வந்து ரொம்ப கஷ்டம்னாரு, பட் பண்ணிட்டான். நம்மளால் வந்து விடாமுயற்சி ஆயிடுச்சு, பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.